வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்கும் உங்களுக்காக என்னுடைய ப்ரேயர் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலன்னா, நான் கொஞ்சம் பொருளெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோடய கிச்சனில் எல்லாமே பழைய பொருளாக தான் இருந்துச்சு. எதுவுமே நம்ம கிச்சனுக்காக வாங்கினதில்லை. ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஏதாச்சும் ஒரு கடாயோ இல்லை ஸ்டாக் பாட்டோ ஏதாச்சும் வாங்கலான்னு. எனக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேலேடி நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ப்ரேலேடி எப்படி வாங்கணும்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இது வாங்கலான்னு நான் பார்த்தேன். அப்போ நான் ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது தான் ஷில்பா ஸ்டெயின்லெஸ் காரங்க இந்த பிராண்டு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் அவங்கக்கிட்டேருந்து நான் வாட்ஸ்அப்பில் பேசினேன். அவர் மிஸ்டர் மங்கள் ஜெயின் சொல்லிவிட்டு நல்ல மனுஷங்க. எத்தனை வாட்டி எவ்வளோ கேட்டாலும் பொறுமையாக நமக்கு பதில் கொடுக்குறாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் இந்த நேரத்தில் மிஸ்டர் மங்கள் ஜெயின் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போ நான் ஒரு 2 பொருள் மொத்தம் ஆர்டர் பண்ணேன். ஸ்டாக் பாட் ஒன்றும் டீப் ஸ்டாக் பாட் ஒன்றும் ஆர்டர் பண்ணினேன். அது 2ம் வந்துச்சு. அது 2ம் வந்துட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம்தான் எனக்கு மறுபடியும் ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு 2வது பார்சல் இது நான் அவங்களுக்கு 2வது பார்சல் உடனே அனுப்பிச்சி வச்சாங்க. நான் 11 மணிக்கு கூட அவருக்கு மெசேஜ் அனுப்புவேன். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிறையா வாட்டி ஃபோன் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆனால் சளைக்காமல் எந்நேரம் நம்ம கேட்டாலும் உடனே அவர் பதில் கொடுக்குறாரு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கினது மட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இது ஸ்டாக் பாட்டு. இது டீப் ஸ்டாக் பாட்டு. அதாவது இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், நல்லா ஆழமாக. இது 2ம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த ஸ்டாக் பாட் எத்தனை சைஸு எப்படி இருக்குன்னு எல்லாம் எனக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஒரு கொத்து மதிப்பாக எனக்கு 24 இன்ச்சு வேணும் அப்படின்னு சொன்னேன். இது 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஆனால் வெயிட் இருக்குதுங்க, நல்ல வெயிட் இருக்குது. இதுக்கு நான் கிளாஸ் மூடி வேண்டாம், ஸ்டெயின்லெஸ் மூடி வேணும்னு அவங்க தவறுதெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த 2வது பார்சலில் எனக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் மூடியும் அனுப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது பிரித்தா தெரியும். இது 24 இன்ச்சு தாங்க, 24 இன்ச்சு. அதாவது இது 304 ஸ்டெயின்லெஸ், அதாவது 18/8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பாருங்கள், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இது 304 ஸ்டெயின்லெஸ். இது பாருங்கள், நல்லா அகலமாக இருக்குது. இந்த கை பாருங்கள், இவ்வளோ தூரம் போகுது. இது வெயிட், நல்ல வெயிட் இருக்குது. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது இந்த சாண்ட்விச் பாட்டம் பாருங்கள், இது ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் இந்த சூடு எல்லா இடத்துக்கும் போகும். இது பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள். வாங்கின பிறகு தான் தோணுச்சு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேர்த்துக்கு ரொம்ப அதிகம். ஏதோ குழந்தைகள்லாம் வந்தால் ஓகே, இவ்வளோ பெருசில் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். அதனால தான் இதை விட சின்ன ஸ்டாக் பாட் ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தேன். இது அது அடுத்த இதில் இருக்கும். எனக்கு இது கிளாஸு பாருங்கள், இது நல்ல வெயிட்டு இருக்குது, நல்ல ஃபிட் ஆகுது. இந்த கைப்பிடி இங்கே இருக்கிறனால கொஞ்சம் சூடு சீக்கிரமாக இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுவும் நல்லா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் துரு ஏறாதுன்னு நினைக்கிறேன். இதுலேயே ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேயும் நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது ஒரு அறுக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. இது மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க 2லேயும்.
மேட் ஃபினிஷ் ரெண்டுமே. இதில் இந்த ஒரு புக்லைட் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து டீப் ஸ்டாக் பாட்டோடது 24 இன்ச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து லென்த்து அதிகமாக இருக்குது. இதுவும் 24 இன்ச்சு. இதுக்கும் சின்னது தான் நம்ம இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ரெண்டாவது பார்சல் பிரிக்கலாம். இது சென்னையில் இருக்குது. ஷில்பா ஸ்டெயின்லெஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து சென்னையில் இருக்குது. அவங்க தான் இந்த ஸ்ப்ரே லேடி அனுப்புகிறாங்க. அமேசானில் பார்த்தேன், கிடைக்கல. இந்த ப்ரேலேடியோட பொருளெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நான் இதுக்கு 20 சென்டிமீட்டர் கேட்டிருந்தேன். அவங்க 18 அனுப்பிச்சிருக்குறாங்க. இது எப்படியோ தப்பு நடந்துருச்சு. பாக்கியெல்லாம் ஒன்றும் தப்பையே சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் ஸ்டெயின்லெஸ் மூடி கேட்டிருந்தேன் முதலோடது. அவங்க இந்த கண்ணாடி மூடி தான் அனுப்பியிருந்தாங்க அவங்க. ஆனால் கூப்பிட்டு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டாங்க. சரிங்க, நாங்கள் கண்டிப்பாக அனுப்பி தரோன்னு. பாக்கி உள்ளவங்க மாதிரியெல்லாம் இது பண்ணல. அதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த கண்ணாடி மூடி பிடிக்கிறதில்ல. இதுக்கும் நான் ஸ்டெயின்லெஸ் தான் கேட்டேன். பரவாயில்ல, ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் பையனுக்கு இந்த கண்ணாடி மூடி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இது ஓகே. எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் 20 சென்டிமீட்டர் கேட்டால் அவங்க 18 அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப சின்னது. இது பாருங்கள், இது 18, இது 24. இது டீப் ஸ்டாக் பாட்டு. இது ரெண்டும் ஸ்டாக் பாட்டு 18. இது 24. இது நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ இது ரொம்ப பெருசாக தான் நம்ம பொருள் பார்க்காம எடுத்துகிட்டு வரனால சொல்கிறதுனால நமக்கு தெரியல. அதனால் இது ரொம்ப பெருசுன்னு கட்டிக்கு தான் எனக்கு 20 சைஸ் போதுங்கிறதுக்காக தான் நான் 20 அனுப்புறதா தான் இருக்குது. நான் இவங்க நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் யார் வேணாலும் அது வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. பாத்திரத்தில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எதுவுமே குத்தம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கைப்பிடியும் நல்லா இருக்குது. நம்ம கேஸில் சீக்கிரமாக இங்கே வந்து சூடு கைப்பிடிக்கு ஏறாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சார் இது 2 மட்டும் எனக்கு ஸ்டெயின்லெஸ்ஸில் வேணும். இதுவும் எனக்கு ரொம்ப சின்னது. இது ரொம்ப பெருசுன கடைக்கு தான் இதுக்கு நடுவால் உள்ளது நம்ம வாங்கலாம். இது 24, இது 18, 20 வேணும்னு சொல்லி தான் அனுப்பினேன். இது மாற்றி கொடுத்தா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு சைஸ் கொஞ்சம் மாறிச்சு. இது எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்ல ஹெவியாக இருக்குது. எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் பால் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. எங்கள் பொண்ணுக்கும் ஒரு கடாயும் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனும் ஆர்டர் கொடுத்துருந்தாப்புல. அது கரெக்டாக அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அது கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் போயிருக்கு. தேங்க்ஸுங்க. அது நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் நான் அவங்களுக்கு டெல்லிக்கு அனுப்பினதை நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில். எங்கள் பொண்ணுக்கு அனுப்பின வீடியோ எங்கள் பொண்ணுக்கு வந்து அவருங்க அனுப்பிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கடாய் 24 இன்ச்சில் ஒரு கடாயும் இதே மாதிரி ஒரு சாஸ்பானும் அனுப்பிச்சிருக்காங்க. அதோடய வீடியோ எடுத்து வச்சுருக்கு. அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பாத்திரத்தை பற்றி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது மொத்தமாகவே 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணினது, 18/8. அதனால் நம்ம இதுக்கு எந்த குறையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே இல்லை. எங்களுக்கு 35%, அதாவது 35% எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் எனக்கு திருப்தி. இந்த 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இது மாற்றிட்டா அதை விட பரம திருப்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எல்லா வெயிட் இருக்குது. சாதாரண ஸ்டீல் விட 304 ஸ்டீல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த இது பார்த்து வாங்குங்க. நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணாலும் இந்த சாண்ட்விச் பாட்டை வந்து ஒன்று போல் இருக்கணும். ஒரு சில இதில் பாருங்க, இது குண்டு அப்படி இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கழண்டு வந்துடும் உங்களுக்கு நாளடைவில். நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணும்போது
கொஞ்சம் நார்மலாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது லைஃப் லாங் வரும். ரொம்ப இதை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. இதுக்கு என்ன வேணுமோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைங்க, நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது உங்களுக்கு வெளியில் எங்கேயாச்சும் நீங்கள் இந்த ப்ரேலேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வேறு, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு அவ்வளோ நல்ல தரமானது. பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. நான் யூஸ் பண்ணலைன்னா கூட இது பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் சப்போஸ் உங்களுக்கு வெளியில் எங்கேயும் கிடைக்கல பார்க்கலன்னா நீங்கள் இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுனா அவங்க கரெக்டாக அனுப்பிச்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் சார், அவங்க எந்த வியூவர்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சி கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கரெக்டாக ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுங்க, அனுப்பிடுவாங்க. இது 35% எங்களுக்கு லெஸ் பண்ணாங்க. சொல்ல முடியாது, உங்களுக்கு நாளடைவில் இது அதிகமானாலும் ஆகும், நமக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர், வணக்கம்.